எனக்கு அன்பானவர்களே, மறுபடி இந்த நிகழ்ச்சியின் வழியே நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமா நீங்களாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டால், ஆலயத்துக்கெல்லாம் நம்ம சரியாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சரியாக ஆயத்தமாகி நம்ம ஆண்டவரை போய் ஆராதிச்சுட்டு வர்றோம் இல்லையா? சரி, ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களோட சேர்ந்து ஆராதனைக்கு போய் ஆண்டவரை ஆராதிப்பேன். சரியான நேரத்துக்கு போயிட்டு ஆராதனை முடிந்துட்டு நான் வருவேன். சரி, அப்படி தான் நீங்களும் ஆராதனையில் சரியாக நீங்கள் போய் கலந்துட்டு வர்றீங்க இல்லையா? நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லி. அப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்கள எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த நாட்களிலும் சபையை ஆராதனை ஒழுங்குமுறையை ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக வச்சுருக்காங்க. சரியாக குடும்பமாக போய் ஆண்டவர் சமூகத்தில் சரியான நேரத்துக்கு போய் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி போய் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வர்றோம். சரியா? நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் வேலை செய்யாது. உங்களுக்கு விரோதமாக சத்துரு திட்டம் போட்டாலும் அவனுடைய திட்டம் நடக்காது. அது மாத்திரம் இல்லை, வியாதி உங்களுக்கு வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அடைக்கல பட்டணமாக இருக்கிற ஆராதனைக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வர்றங்காட்டி ஹெவன் பாதுகாப்பு, பரலோகத்தினுடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் மேலே வருகிறது. ஆமென். நிச்சயமாக எனக்கு அன்பானவர்களே, சரியான நேரத்துக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் முழு இதயத்தோடு அவரை ஆராதனை செஞ்சுட்டு வர்ற எல்லா குடும்பங்களும் பாக்கியவான்கள். சரி, நான் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.